டிஎன்எஸ்டிசி 2 உரிமங்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க இயலும். அதற்கான வழக்கு இன்றும் விசாரணைக்கு வருகிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில். நேற்றைய தினத்தில் நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. பட் பெட்டிஷனர்ஸ் முன்னாலே போயிருப்பாங்க, அவங்க போயிட்டு அங்கே இதை கொஞ்சம் அவசர வழக்காக கொண்டு வரதுக்காக பேசியிருப்பாங்கன்னு நினச்சது. அதனால நானுமே லேட்டாக போயிருந்தது. பட் நான் அங்கே போனால் பெட்டிஷனர்ஸ் வரவே இல்லை. நேற்று நான் மட்டும் போயிருந்தேன். லாயரையும் பார்த்தீங்கன்னா என்னால் சரிவர மீட் பண்ணி பேச முடியலை, ஃபுல் பிஸி ஷெடியூலில் இருந்திருந்தாங்க. இருந்தாலுமே ஏர்லி மார்னிங் இது சம்மந்தப்பட்ட அட்வொகேட்டும் சரி அண்டு இதை ஆர்கியூ பண்ணக்கூடிய அந்த மேம் இருக்காங்க பார்த்தீங்களா, முத்துமணி மேம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய இண்டிவிஜுவலுக்கு நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணி வச்சுட்டேன். நேற்று ஏர்லி மார்னிங் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி வச்சுட்டேன் அவங்களுக்குமே. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதும் எப்போதும் இறுதி என்பது உறுதி, அது என்ன? ஆமாங்க, நாளைக்கு வரக்கூடிய ஹியரிங்கும் பார்த்தீங்கன்னா அதே கோர்ட் நம்பர் 5th அந்த தேர்ட் லைன் பாருங்கள், லிஸ்ட்டு 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இன்றைக்கு வழக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு 3 தான் கொண்டு வர்றாங்க. ஆரஞ்சு கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதான் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர், இயரை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் மேலே 67 போட்டிருக்காங்களா, சீரியல் நம்பர். அப்போ இன்றைய தின வழக்கு 67வது வழக்காக வருகிறது. லிஸ்ட்டு 1ல் 61 வழக்குகளை அந்த நீதிபதி விசாரிக்கிறாங்க. லிஸ்ட்டு 2ல் 152 வழக்குகளை விசாரிக்க வேண்டியது இருக்குது. லிஸ்ட்டு 3ல் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக 68 வழக்குகளை விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்க்குற வழக்கு 67ன்னு சொல்லும் போது அந்த 68 லாஸ்ட் வழக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முந்தின வழக்காக, ஒரு வழக்கு முந்தின வழக்காக நாம் எதிர்பார்க்குற அந்த 67வது வழக்கு இருக்கிறது. அதனால் இதை பேசாமல் 67வது வழக்காக வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 280வது வழக்காக வருதுன்னு சொன்னால் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் போல். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்குது. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, அந்த மாதிரி தான் தோணுது. இதுக்கு என்ன ஆதாரம்? ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறீங்க பாருங்கள், லிஸ்ட்டு 1 61ல் முடிஞ்சு லிஸ்ட்டு 2 1ஆம் நம்பரில் ஆரம்பிக்குதா. அந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், சீரியல் நம்பர் வரிசையாக மென்ஷன் ஆகிருப்பாருங்க ஆர்டராக. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் லிஸ்ட்டு 2 152ல் கம்ப்ளீட் ஆகிறத பார்க்குறீங்க. லிஸ்ட்டு 3ல் நம்பர் 1 சீரியல் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகிறத பார்க்குறீங்க. நேற்று மாதிரியே இன்றைக்குமே வழக்கை கொண்டு போய் கடைசியாக போட்டு வச்சுருக்காங்க. இதனால தான் சொன்னேன், இப்போதும் எப்போதும் இறுதி என்பது உறுதியாய் அமைந்து விடுகிறது. பிகாஸ் பெட்டிஷனர்ஸ் வேகமாக ஏர்லி மார்னிங்கே கிளம்பி 9:45க்குள்ளே அங்கே ரீச் ஆகியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்வொகேட்டை நேரில் பார்த்து பேசும்போது இதை கொஞ்சம் எமர்ஜென்சி ஹியரிங்காக ஆஃப்டர்நூனே கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் பேசலாம். நேரில் பார்த்து பேசுகிறதுன்ற வேறு, அந்த மாதிரி பேசலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, அதை பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும்.